கிட்ஸுக்கு தான் தெரியும். சப்பாத்தி கள்ளி, இதுதான் சப்பாத்தி கள்ளி பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள் பழம் எப்படி இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் அப்படி தான் இது பண்ணி சாப்பிடுவோம். இதை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பழம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா முள் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். கவனமாக எடுக்கணும். அதை கல்லில் எடுத்து ரோசிட்டு அந்த முள்ளெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அதை உடச்சி சாப்பிட்ணும். இருங்க நான் எப்படி எடுக்கணும் எப்படி சாப்பிட்ணுங்கிற சொல்லித்தரேன். சாப்பிட்றது எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி எடுக்கணுங்கிற சொல்லித்தரேன். சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் முள் முன்னாடி இருக்குது பாருங்கள். ஷார்ப்பாக இருக்கா? ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? கையில் நாக்கில் பட்டுச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும், போகவே போகாது. பாருங்கள் இதுதான் சப்பாத்தி கள்ளி. ஆனால் ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன சத்துக்கள்னு எனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம் தான் இது. இருங்க நான் இது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே 2 விதையும் கூட இருக்கும் கருப்பு கலரில். அதை வந்து நம்ம தூர போட்டு துப்பிடணும். சரிங்களா? கல்லுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே ரோசணும். இதை கையில் எதுவும் தெரிச்சிடாமல் வரும். அது காற்றுக்கு பறக்கும் இந்த முள். இப்படி ரோசி பாருங்கள். நல்லா ரோசியாச்சு. நல்லா ரோசிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழம் முகம் கவராம மாதிரி இப்படியே இது பண்ணி லைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விதை இதெல்லாம் நம்ம தூர போட்டணும். கலரை பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குன்னு? மாதுளம்பழம் ஜூஸ் கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் கலர். உனக்கணுமா? இப்போ மறுபடி ஒரு அமுக்கணும்னா எல்லா பழமும் உள்ளே போயிடும். சின்ன வயசில் சாப்பிட்டது.